நெல்லை மாநகராட்சி மேயருக்கான தேர்தலில் திமுக வேட்பாளராக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாநகராட்சியில் உள்ள 55 வார்டுகளில் 51 வார்டுகளில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து மேயராக சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் போக்கு காரணமாக கடந்த ஜூலை 3ஆம் தேதி மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்தார். இதையடுத்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் நெல்லை மாநகராட்சியின் மேயர் தேர்தலை நடத்துவதற்கு அறிவுறுத்தலை வழங்கியது. இதைத் தொடர்ந்து புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா அறிவித்தார். புதிய மேயருக்கான வேட்பாளர் தேர்வு குறித்து திமுக கவுன்சிலர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோருடன் அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதில் நெல்லை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக 25வது வார்டு கவுன்சிலர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை அமைச்சர்கள் அறிவித்தனர். திமுக மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கிட்டு திமுகவின் மூத்த முன்னோடிகளில் ஒருவர் ஆவார். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இவர் நெல்லை மாநகராட்சியில் 3வது முறையாக கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது வார்டு முழுவதும் எப்போதும் சைக்கிளில் பயணம் செய்யக்கூடிய இவர் வார்டு மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்து வந்தார். அரசியலிலும் மாநகராட்சி பணிகளிலும் அனுபவம் மிக்க ராமகிருஷ்ணனுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களிடம் ஆதரவு உள்ளது. காலை 10:30 மணிக்கு நடைபெறும் மறைமுக தேர்தலில் திமுக கூட்டணி கவுன்சிலர்கள் வாக்களித்து நெல்லை மாநகராட்சி மேயராக ராமகிருஷ்ணனை தேர்வு செய்ய உள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.